கோவை பீலமேடு பகுதியில் வீட்டில் இருந்த 5 பேரை கட்டி போட்டு கத்தியை காட்டி மிரட்டி 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை, பணம் ஆகியவற்றை மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உப்பிலிப்பாளைய பகுதியில் முகமது என்பவர் ஹார்ட்வேர் கடை நடத்தி வருகிறார். இவர் பீலமேடு புராணி காலனி பகுதியில் தனது தந்தை, மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அதிகாலை சுமார் 2 மணி அளவில் அவரது வீட்டில் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே நுழைந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தியை காட்டி மிரட்டியதுடன் வீட்டில் இருந்த 5 பேரையும் கட்டி போட்டு அங்கிருந்த நகை, பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்துள்ளனர். பின்னர் சுமார் 4 மணி நேரம் அங்கிருந்த மர்ம கும்பல் அதிகாலை 5 மணிக்கு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். மெக்கா செல்வதற்காக 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் பீரோவில் வைத்திருந்த நிலையில் அந்த பணத்தை கொள்ளையடித்த கும்பல் பீரோவில் இருந்த சுமார் 20 சவரன் தங்க, வைர நெக்லஸ், வெளிநாட்டு கரன்சி நோட்டுகள் மற்றும் விலை உயர்ந்த கைகடிகாரம் உட்பட சுமார் 40 லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பணத்தை அங்கிருந்து கொள்ளையடித்து சென்று தப்பி சென்றுள்ளனர். தொடர்ந்து கொள்ளையர்கள் அங்கிருந்து வெளியேறிய பிறகு வீட்டில் இருந்தவர்கள் சத்தமிட்டதால் அங்கு வந்த அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை